வலிக்கு அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி. என்ன பாவம்? அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா? டீனேஜ் வயசுல அப்படித்தானே இருக்கும். அதுக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சின்னதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம், அந்த பொண்ணு 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது. யார சொல்றீங்க? எல்லாம் அந்த பொண்ணு கீதாவை தான். ஆமா ஆமா, அந்த பொண்ணு பாவம். என்ன பொண்ணான பாவம்? சாவு எல்லாருக்கும் தான் வருது. இருந்தாலும் சின்ன வயசுல சச்சா நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்காத விட்டுரு மணி. என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ்? அந்த பொண்ணு 2 மாதத்துல டெத்தா பொண்ணு கவலை இல்லே. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோமே. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றத நாம செய்ய முடியுமா? மணி, சாக போறவங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்றேன். ஆமா, உன்னை மீட் பண்ணு சொல்றா, போய் பண்ணு. என்னது? அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜலதோஷம் வரும். என்ன மலையில மீட் பண்ண போறாங்களா? நோ, ஹாப்பி ஹாப்பி. ஓ சந்தோஷம். அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா? மீட் கிண்டலா பண்றீங்க? பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம், வண்டியில லிஃப்ட் கொடுத்தோம், வீட்டுல டிராப் பண்ணோம், அவ்வளவுதான் முடியும். இருந்தாலும் சாக போற பொண்ணு, அதுக்காக நான் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு. இருந்தா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சர். 2 மாசத்துல டெத்துற பொண்ணு இப்பவே டெத்துரும். என்னது டெத்ருமா? அதான் தமிழ்ல செத்துரும் சொல்லுவீங்களே, அது இங்கிலீஷ்ல டெத்ருமா? ஆமாப்பா, அந்த பொண்ணை நீ பாக்கலன்னா டெத்ரும். சரி சரி சரி, இதான் சமயம். ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ளையிலன்னு சொல்லிடாத, அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். ஆமா, மறுபடியும் டெத்துரும். சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ணை மீட் பண்ற. ஆமா, ஏன் நீங்க கார் எடுத்துட்டு வரல? அது அது ஏழ்மைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூட ஏழையா இருக்கனாலதான் நீ கூப்பிட்டோன்னு வந்தேன். அதெல்லாம் முடியாது. உங்க வீட்டுல கப்பல் மாதிரி எவ்வளவு கார் இருக்கு. அதுல இருந்து நாளைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வரீங்க, காலேஜுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றீங்க, ஊட்டி எல்லாம் சுத்தி காமிக்கிறீங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ். நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுட்ட. அவன் என்ன கேட்டா தெரியுமா? உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தானடா சொன்ன சாக போற பொண்ணு சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரின்னு. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? கார் கேட்டா என்ன, கொப்பல் கேட்டா என்ன, மனுச்சு வச்சா எல்லாம் மார்க் உண்டு. மார்க்கு குண்டு குண்டு. பண்பளி புலவர் சொல்றாரு, கேட்டுக்கா. காருக்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு, காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணிக்கு கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்குதாடா. பிரதர், அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் வண்டி படக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்க, சினிமா எடுக்கிறீங்க. பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். சும்மா டே, சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகுறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாய். இதாங்க சைடு சிரிப்பு. வேணாம், சென்டரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே திரும்புங்க, அப்படியே படுங்க, படுங்க, அப்படியே உருளுங்க, உருளுங்க, வீட்டு உருளுங்க, எந்திரிங்க, மண்டி போடுங்க. இப்போ உங்களை பின்னால மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி அடிங்க. நல்லா பண்ணுது. பண்ணுது பண்ணுது சார். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா வாட் இஸ் தி ஃபீலிங்? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக்ராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. இருந்து தான் லவரோட 2 ஹவர்ஸ் வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? உள்ள ஸ்டேரிங் இல்ல, உள்ள டூம் லைட் இல்ல, எல்லா மெக்கானிசத்துல இருக்கு. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தானே, எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார், அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார்.
வைக்கட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் காதல். காரை பாத்தீங்களா? இவர்தான் டைரக்டர். காலோட குரு நமஸ்காரம். பேசாதே, இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ. ஹீரோவா? வாங்க சார், அம்மா அழைச்சிட்டு ஊட்டியை சுத்தி காமிக்கலாம். அம்மாவா? ஆமா சார், உங்க லவ்ஸ பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ், கொள்ளுனா கொன்னே நிக்கும். எள்ளுனா எண்ணெய் நிப்பா. அதனால தான் இவரை நாங்க செலக்ஷன் பண்ணோம். டேய் தம்பி, சார் அழைச்சிட்டு போய் டயலாக் சொல்லி கொடு. கம் கம் கம். இப்படி ஒரு கேன பையன் என்ன சார் சொன்னீங்க? கேன பையன் சொன்ன என்ன சார்? சார் வழக்கமா டைரக்டர் தானே டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, எங்க கம்பெனி ஆபீஸ் பையன் தான் டயலாக் சொல்லி கொடுப்பான். இஷ்டமா விட்டா கதை கூட கேப் போட்டுருக்கேன். சாரி சார். நோ டயலாக், ஆக்ஷன் மூவி. கொண்டு வா. டயலாக் கொடுத்தா அப்படியே மனோகரா மாதிரி அண்ணன் பிச்சிருவாரு. போன வாயை கொட்டா மாதிரி. இப்படி எல்லாம் பொய்ய சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர், அந்த பொண்ணு உண்மையை சொல்றது நல்லது. ஐயோ, உண்மையை சொன்னா அந்த பொண்ணு டெத்துருமா? இது செத்துரு. எப்பா எப்பா, சாக போற பொண்ணை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா. பொறப்புடுறவே ராஜா. சார், நீங்க எடுக்கிற படத்துல நான் தானே ஹீரோ? ஆமா ஆமா. தேங்க்யூ சார். சார், நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். என் வீரமான நடிப்பை பாக்குறீங்களா சார்? பாக்கலாமே. ஏய், என்னடி இது? நீ கார் கொண்டு வர சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் பேண்ட் வாசிக்கிறான்னு சொல்லலையே. அவர் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவாருன்னு நான் கார் கொண்டு வர சொன்னேன். இன்னைக்கு நல்லா மாட்டிக்கினாருமா. காருக்கு எங்க போவாரு? எங்கேயும் போக மாட்டாரு, இங்கேயும் வர மாட்டாரு. என்னுடைய சோகமான நடிப்பு பாக்குறீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. வேண்டாம் வேண்டாம், நீங்களே படத்துக்கு ஹீரோ. என் கேர்ள் ஃபிரண்ட் காலேஜ் வெயிட் பண்றா. கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஏய், வந்துட்டாருடி. ஒரு வகையில வாளுக்கு இல்லாடி தாண்டி ஓங்காரியே தள்ளிட்டு வந்துட்டாரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் கழுவும் போது மலரும் சுடுகிறார். யார் அவனை கூப்பிட்டு வந்தது? ஏன் அப்படி கவுத்து இருக்கீங்க? What a disturbance. Oh, wait, darling, wait. What is this? Wait, hi. போமா, கண்ணு போ. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக. மேடம் போறாங்க, கதை திறந்து விடுங்க. Yes, sir. And the superhero, I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியா இருக்காரு? யா, நீங்க சொன்னாலும் சொல்ல காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. டிரைவர், என் பெருந்தன்மையை பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ அதுவா, அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா உன் காலேஜ் வர வந்துருச்சா? அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கேன். நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத. வண்டி பார்த்து ஓட்டு. ரவி, உங்க வீடு வந்துருச்சு. ஏன் வீடா? இங்க எங்கேயும் இல்லையே. மினிஸ்டர் வீடு. டிரைவர், வண்டி எடுத்து. டிரைவர் ஷட் அப். மேடத்துக்கு கதவு திறந்து விடுப்பா. ஓவரா நடிக்கிறான். சான்ஸ் கொடுத்துற வேண்டியது. பாரு, நான் தான் மினிஸ்டர் பொண்ணுன்னு அவர்கிட்ட சொன்ன கொன்னு போடுவேன். பேசாம அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு. நான் நடந்தே போறேன். ஓகே, பாய். இப்படி ஒரு குழப்பத்தை வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. டேய், வண்டி எடு மேன். பக்கமா இருக்கு. டிரைவர், அந்த ஏசி போடு. போட்டுறேன்.
ஒருத்தருக்கு பதவி போறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்றதுதான் மரியாதை. எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? குடிப்பு போக 3000 ரூபாய். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 6000 ரூபாய் சம்பளம். 1500 நான் மந்திரி பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. another 1500 அவருக்கு எப்ப கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போகணும். Understand?